Hi all of you, welcome back to my channel English with Bhuwana. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆர் டைம் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரியாணினா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. ஸோ அதை வந்து எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி செய்யணுன்ற ப்ராசஸை தமிழ் டு இங்கிலீஷில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அரிசியை நல்லா கழுவணும். ஃபர்ஸ்ட் வாஷ் த ரைஸ் வெல். அரிசியை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். சோக் த ரைஸ் ஃபார் சம் டைம். சோக் அப்படின்னா ஊற வைக்கிறது. சிக்கனை நல்லா கழுவணும். வாஷ் த சிக்கன் ப்ராப்பர்லி. அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தணும். பிளேஸ் அ பேன் ஆன் த ஸ்டவ் அண்ட் போர் ஆயில். போர் அப்படின்னா ஊத்துறது. எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்களை சேர்க்கணும். ஒன்ஸ் த ஆயில் இஸ் ஹாட், ஆட் ஹோல் ஸ்பைசஸ். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் அண்ட் சாட்டே வெல். ஸ்லைஸ்ட் அப்படின்னா நறுக்கிய வெங்காயம், ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ்னா. சாட்டே அப்படின்னா நல்லா வதக்குறது. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். ஆட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். ஆட் டொமேட்டோஸ் அண்ட் சாட்டே தம். சாட்டேனா வதக்குறது. பிறகு மசாலா தூள்களை சேர்க்கணும். ஆட் ஸ்பைஸ் பவுடர்ஸ். பிறகு சிக்கனை சேர்த்து நல்லா வேக விடணும். தென் ஆட் சிக்கன் அண்ட் லெட் இட் குக் வெல். லெட் இட் குக் வெல் அப்படின்னா வேக விடுறது. உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. Don't forget to add salt. பிறகு தயிர், புதினா, கொத்தமல்லி சேர்க்கணும். Then add curd, mint and coriander leaves. Coriander leaves அப்படின்னா கொத்தமல்லி இலைகள், mint leaves அப்படின்றது புதினா இலைகள். தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். Pour the required amount of water. Required அப்படின்னா தேவையான. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் ஊற வச்ச அரிசியை சேர்க்கணும். When the water starts boiling, add the soaked rice. Boiling அப்படின்னா கொதிச்சிட்டு இருக்கிற. Soaked rice அப்படின்னா ஊற வச்ச அரிசி. மெதுவான சூட்டில் வேக விடணும். குக் இட் ஆன் லோ ஃப்ளேம். லோ ஃப்ளேம் அப்படின்னா சிம்ல வைக்கிறது, குறைச்சு வைப்போம்ல. மூடி வச்சு நல்லா வேக விடணும். க்ளோஸ் த லிட் அண்ட் லெட் இட் டு குக் வெல். லிட் அப்படின்னா மூடி. கொஞ்ச நேரம் கழிச்சு மூடியை திறக்கணும். Open the lid after some time. சுவையான பிரியாணி பரிமாற தயாரா இருக்கு. Our tasty biryani is ready to serve. இப்போ நீங்க பிரியாணி சாப்பிட தயாரா இருக்கீங்களா? Are you ready to eat biryani? ஸோ அவ்வளோதான் guys. நீங்கள் வந்து இதே மாதிரி தான் உங்களோட என்வாயர்மெண்ட், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஓகே, நோ மேட்டர் வாட் எவர் த சிச்சுவேஷன் யூ ஹாவ், வேர் எவர் த என்வாயர்மெண்ட் அரவுண்ட் யூ, ஓகேவா? நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. யூ ஹாவ் டு கிரியேட். எந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் முடிஞ்ச அளவு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ட்ரை டு ஸ்பீக்.
அந்த வேர்ட்ஸை வந்து தமிழில் சொல்கிறீங்கல்ல அதையே இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கிராஜுவலாக போங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் ஃப்ரம் டுடே இட் செல்ஃப் இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் ஸ்பீக்கிங் ஜேர்னி, ஒன் ஃபைன் டே யூ கேன் ஆல்சோ ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல் ஃப்ளூயன்ட்லி. ஓகேவா? ஸோ பிலீவ் மீ. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை போட்டால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து சீக்கிரம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த டைம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய்.